குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்னோடய அடீனியம் செடியில் புதிய பூ கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்ல பிங்க் கலரில் ரோஜா பூவே தோற்றுறோம். அவ்வளோ அழகாக அடீனியமில் பூ இருக்குது பாருங்கள். இந்த செடியை பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதில் உள்ள பூக்கள் எல்லாம். ஸோ இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வாட்டி தான் எனக்கு கொத்து கொத்தாக பூத்துருக்கு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூக்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு அடீனியம் செடியை நான் ரீபாட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு குட்டி வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ முதல்ல செடியை ரீபாட் பண்ண முன்னாடி இந்த எக்ஸஸாக இருக்க இந்த ரூட்டை எல்லாம் குட்டி குட்டி வேர் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நான் கட் பண்ணி ட்ரிம் பண்ண போகிறேன். ஸோ ட்ரிம் பண்ண பிறகு தான் மண் கலவை நீங்கள் தயார் பண்ணிவிட்டு அதில் நடணும். ஸோ அடீனியமோட கேலிக்ஸ் இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப மேலே தெரிஞ்ச மாதிரி நம்ம நட்டோம்னா செடி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு பிளாஸ்டிக் அகண்ட சட்டி நான் எடுத்துருக்குறேன். ஸோ அதில் அந்த ஹோல் போடுவோம் இல்லையா, நம்ம தண்ணி வந்து வடிஞ்சு போடுறதுக்கு, அதை ஃபர்ஸ்ட் அடைக்கணும். ஸோ எல்லா ஹோலையும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மண்கலவை ஃபில் பண்ணி நட போகிறேன். அடீனியம் செடிக்கு மண்கலவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஒரு பகுதி வந்து செம்மண்ணும், 2 பகுதி மணலும், மீதம் ஒரு பகுதி ஏதாவது வகையிலான உரம், அதாவது நீங்கள் மாட்டுச்சாணப்பொடியோ காம்போஸ்டோ இல்லை கொக்கோபீட்டோ ஏதாவது கலந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் மண் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மண்ணை நான் நிரப்பியாச்சு. இனிமேல் அடீனியத்தை நடணும். ஸோ இப்போ அடீனியத்தை நட போகிறோம். ஸோ கரெக்டாட்டு இப்படி மேலாப்பில் வச்சுட்டு இனிமேல் மண் நிரப்பணும். ஸோ மண் கலவை எல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணோன்னு நான் ஆல்ரெடி அடீனியம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கேலிக்ஸை நீங்கள் மூடக்கூடாது மண் வச்சு. ஸோ தேவையான அந்த எண்டில் இருக்கிற லைட்டாக இருக்கிற வேரை மட்டும் மூடிட்டு அப்படியே விட்டுருங்க. லேசாக தண்ணி இதுக்கு நினைக்கணும். அதாவது வாரத்தில் 2 நாள் தான் தண்ணி நினைக்கணும். நினச்சி அந்த வேரெல்லாம் போட்ட பிறகு அதில் நல்லா துளிர் விட்டு நல்லாவே பூக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடீனியம் செடியை நான் ரீபாட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் இதுலேருந்து தளிர் வந்து பூக்கள் வரும். அதை நான் அப்புறமா வீடியோ எடுத்து போடுவேன். ஸோ அடீனியம் விதைகளை நான் நட்டு வச்சு பாருங்கள். குட்டி குட்டி அடீனியம் பேபி அடீனியம்ஸ் முளைச்சிருக்கு. ஸோ விதை நம்ம நட்டதுலேருந்து ஒரு 10 நாளைக்குள்ளாக இந்த மாதிரி அடீனியம் செடி முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ செடி முளைச்ச பிறகு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. வாரத்துக்கு 1 வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி லேசாக தான் தண்ணி நினைக்கணும். இல்லைன்னா இந்த குட்டி அடீனியம் செடியெல்லாம் அப்படியே பட்டு போயிடும், அழுகி போயிடும். ஸோ நீங்கள் இந்த செடிகளை ரீபாட் பண்ணுற மெத்தட் எப்படின்னா, அந்த மண்ணை நல்லா ஈரப்படுத்திட்டு ஈஸியாகவே நீங்கள் அதை பிடுங்கி எடுத்து ரீபாட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மண்ணோட சேர்த்தே நீங்கள் பிடுங்கி எடுத்து மண் கலவை ப்ரிப்பேர் பண்ணி ரீபாட் பண்ணணும். விதைகளை நட்டு வைக்கும்போது நம்ம ரெகுலராக அதுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் ஈஸியாக முளைச்சி வரும். மழை டைமில் கூட நீங்கள் விதைகளை நட்டு முளைக்க விடலாம். ஆனால் செடி முளைச்ச பிறகு வாரத்துக்கு 2 வாட்டி தான் தண்ணி நீங்கள் நினைக்கணும். ஏன்னா அடீனியம் செடியில் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடி அப்படியே அழுகி பட்டு போயிடும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல இந்த மாதிரி குட்டி சட்டிகளில் செடியை மாற்றி நடுங்க. நட்டு லேசாக வாரத்துக்கு 2 வாட்டி தண்ணி தெளிச்சிட்டு அதை ஒரு ஓரமான ஷேடான இடத்துல ஒரு 2 வாரம் வைங்க. ஸோ 15 நாள் கழித்து வேரெல்லாம் நல்லா போட்ட பிறகு நீங்கள் வெயிலில் வச்சு இதே மாதிரி தான் வாரத்துக்கு 2 வாட்டி லைட்டாக தண்ணி தெளித்து கொடுத்தாலே போதும், செடி நல்லாவே வளர்ந்து வரும். ஸோ அடீனியம் செடிகள் வளர வளர நீங்கள் சட்டி மாற்றணும். ஸோ நல்ல அகண்ட பாத்திரம் இருந்தால் போதும். ரொம்ப ஹைட்டான டாலான சட்டியெல்லாம் அடீனியம்க்கு வேண்டாம். ஸோ நல்ல ஷாலோ பேஸ் உள்ள பாத்திரங்களே போதுமானது. ஸோ இந்த வாட்டி நிறைய அடீனியம் செடி நான் ரீப்ளான் பண்ணி நிறைய குட்டி செடி வந்திருக்கு. இன்னுமே என்கிட்ட விதைகள் எல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் நட்டு வச்சு நிறைய செடிகள் வரணும். ஸோ அடீனியம் செடி கிராஃப்டிங் கூட நான் பண்ணுறேன் இப்போது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடீனியம் செடியோட பூ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளவர். ஸோ இது கிராஃப்டட் வெரைட்டி பாருங்கள். பூவை பாருங்கள், சூப்பர் டிசைனில் இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு வெரைட்டி பூ என்கிட்ட இல்லை. ஸோ பிங்க்கும் நல்ல ரெட்டில் ஸ்ட்ரைப்ஸும், குட்டி செடி தான், பூ இது. ஸோ பாருங்கள் அடீனியம் நிறைய வச்சுருக்கேன் வரிசையாட்டு. ஸோ அடீனியம் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா என் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம டாக்டர் ஷெரின் லியோன் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் வியூஸ் எல்லாம் தெரியப்படுத்துங்க. ஸோ மற்றொரு அழகான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஷெரின் லியோன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.